மெச்சூரிட்டி தருபவரே சனிதான். அதனால சனி மேல கோவிச்சுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சனீஸ்வரனுக்குரிய நீல புஷ்பங்கள் எல்லாம் வச்சு ஹோமம் பண்றோம். நத்தரமாகி செய்தாங்கிரோ பிதரவே சம்விதானா. விஷ்ணுமாயாவுக்கு பெரிய சக்தியே என்னன்னா அசுர தயாநிதினு பேரு. கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடியவர். விஷ்ணுமாயாவுக்கு ஸ்ரீமடம் மந்தருடைய சக்கரவர்த்திக்கு யோகிதாட்ச தேஹி தேஹி ஸ்வாஹா ஹரிதபிங்கள சர்வாபீஷ்டம தாபய தாபய உத்திஷ்ட யோகிதாட்ச தேஹி தேஹி ஸ்வாஹா. இந்த விஷ்ணுமாயா கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது. இவர் 6 அடி பிரம்மாண்ட உயரமாக இங்கே மட்டும்தான் எழுந்தருளி இருக்கார். இந்த விஷ்ணுமாயாவை நம்பினோர் வெறுங்கையோடு சென்றதாக சரித்திரமில்லை. இந்த விஷ்ணுமாயாவுக்கு பெரிய சக்தியே என்னென்னா அசுர தயாநிதினு பேர். கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடியவர். இவருக்கு நித்தியமும் இங்கே ஹோமம் பண்ணுற ஒரே ஆட்கள் நம்ம ஸ்ரீமடம் மட்டும்தான். பெரிய பெரிய கோயில்களில் கூட எங்கேயாவது என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நித்தியம் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சுவாமியோட அனுகிரகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான். இந்த நேரங்களில் கிரகங்கள் எப்படி நம்மக்கிட்ட விளையாடும்னா அந்த சிந்தனையை அது மேலே செலுத்த விடாமல் அப்போ தான் நமக்கு ஃபோன் வரும். வீட்டில் கதவு பூட்டிட்டோமான்னு யோசிப்போம். இது மாதிரி மனசு பல விதங்களில் யோசிக்கும். அந்த கோயிலில் கூட பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது சுவாமி இப்படி பார்த்துட்டே போவோம். சுவாமி அழகாக இருப்பார், அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே போவோம். என்ன கேட்குறோன்னே கேட்க மறந்துட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்தப்பறம் தான் யோசிப்போம், ஏன்னா ஒன்றுமே கேட்கலையடா. அதுக்கு காரணம் என்னென்னா அதான் கிரகங்கள் நம்மளை குழப்பி விட்டுரும். ஸோ அந்த நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி சுவாமிகிட்ட என்ன கேட்டாலும் தருவார். வந்தது சுவாமிகிட்ட வரம் கேட்க என்பதை மறக்காமல் கேளுங்கள். மனசார சுவாமியை வேண்டிக்கோங்க. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. ஓம் ஸ்ரீம் பரமசிவன் முன்னாம் திருக்கண்ணில் நின்று மூடலோடைய பிறன்ன தேவா மூடல் பொழிச்சு நோக்கும் போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு இடம்பிரிமாலா வளம்பிரிமாலா ஏகப்பட்டம்மை கவட்டம் பொன்னின் முன்னே இங்கே சேவிச்சபடி கிண்ண எனக்கு வசமாயிருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா. இடம்பிரிமாலா வளம்பிரிமாலா ஏகப்பட்டம்மை கவட்டம் பொன்னின் முன்னே இங்கே சேவிச்சபடி கிண்ண எனக்கு வசமாயிருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா. குருந்த முடியும் ரத்தன குண்டலம் வலங்கையில் முடிங்கோலும் இடங்கையில் திரட்டக்குருதியும் தரித்திருக்கும் விட்டுமாயே உன்னை நான் சேவிச்சிடும் போல் சகல சக்தியோடி மூர்த்தியும் சகலபாத மூத்திலையும் மடக்கி சகல வசங்களையும் உண்டாக்கி தருகேன் குருவிநாதனே ஸ்வாஹா. ஓம் ஹரீம் நமஹா விஷ்ணுமாயா சுவாமி. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. ஸ்ரீமடம் மந்தருடைய சக்கரவர்த்திக்கு. ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி இந்த விஷ்ணுமாயாவுடைய சிலைகளை ரொம்ப பவித்திரமாக நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி கலச தீர்த்தமெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணித்தரோம். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அரசியலில் இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு தேவைப்படுபவர்கள்லாம் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த சுவாமி இருக்கிற இடத்துல சகல சௌபாகியமும் வந்து சேரும். அடுத்ததாக ஓம் நமஹாம் ஹ்ரீம் நமஹா பெருங்கொட்டி சுவாமியே நமோ நம ஸ்வாஹா. ஹ்ரீம் நமஹா ஓம் நமஹா அகோரகுட்டி சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. ஹ்ரீம் நமஹா ஓம் நமஹா ஸ்ரீகுட்டி சுவாமினே நமோ நம ஸ்வாஹா. விஷ்ணுமாயாவுக்கு ஸ்ரீமடம் மந்தருடைய சக்கரவர்த்திக்கு. அடுத்ததாக இந்த கால பைரவருக்கான ஹோமம். இந்த கால பைரவரை பொறுத்த வரைக்குமே இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கடன்களில் மாட்டின்டா அப்படின்னா தொடர்ந்து இங்கே இந்த வெண்கடுகு நாய்கடுகுன்னு பேர் வச்சு சுவாமிக்கு ஹோமங்கள் பண்ணும்போது கடன்கள் சரியாகுங்கிறது விதி. நிறைய பேர் காலபைரவரை பற்றி தெரியாது. காலபைரவர் தான் சனீஸ்வரனுடைய அப்பான்னு பேர். சனீஸ்வரனுடைய குருஸ்தானத்தில் இருக்கிறவர். அதனால் இந்த காலபைரவர் வணங்குபவர்களுக்கு சனியினால் கஷ்டமே கிடையாது. ஆனால் மனசார வேண்டிக்கோங்க. கால காலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே கால காலாஜ வித்மஹே காலாதீதாய தீமஹே காலிகாய வித்மஹே வனவாசின்யாய தீமஹே
कालिकाय विद्महे वनवासिन्याय धीमहि லட்சுமி இருப்பதால் தான் இந்த மடமே ஸ்ரீமடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீமடத்தில் தான் இந்த ஸ்ரீகுட்டிங்கிற இந்த சுவாமி வணங்கப்படுகிறார். காரணம், இந்த லக்ஷ்மியுடைய பரிபூர்ணமாக அவருடைய அனுகிரகம் கிடைப்பதால். இந்த லக்ஷ்மிக்கு இத்தனை விதமான வஸ்துக்கள் எல்லாம் போட்டு லக்ஷ்மியை நம்ம கூப்பிடுறோம், வாங்க எங்கள் தொழிலை விருத்தி பண்ணி கொடுங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுங்க அப்படின்லாம் இந்த குபேரலட்சுமியை வணங்குகிறோம். ஸ்ரீமடத்தில் ஆட்சி புரிகிறாள் குபேரலட்சுமி. ஸ்ரீசுக்த ஹோமம் மனசில் வச்சுக்கோங்க. ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணேம் வர்ணரஜரஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹா ஜாதவேதோ லக்ஷ்மீமணபதாரிணீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமக்ஷம் புருஷானஹ லக்ஷ்மீம் நாயயாம்யஹம் அபோதிமதமிர்தஞ்ச சர்வான் நர்னதமேக்ருஹாத் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமேஹோபக்வயே ஸ்ரீயாம் குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு, குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, விஜயலட்சுமி தாயாருக்கு வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்வதென்ன? லக்ஷ்மி எதில் குடியிருக்கிறாள்? நறுமணம் உள்ள அனைத்திலும் லக்ஷ்மி குடியிருக்கிறாள். இந்த பவித்திரமான மலர்களிலே, பவித்திரமான இந்த வஸ்துக்களில், இந்த மாதிரி புஷ்பங்களில், மருதாணி பூவில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உயர்ந்த விஷயங்கள் அத்தனையும் லக்ஷ்மி குடியிருக்கிறாள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் என்று சொல்லுகிறது வேதம். அப்போ தங்கத்தில் இருக்கிறாள். ஸோ தங்கத்தின் வடிவமாக இருக்கிறாள். இந்த மாதிரிலாம் அப்போ நமக்கு மனசுக்குள்ளே இருக்க உயர்ந்த எண்ணங்கள் தான் லக்ஷ்மிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் தவறாக இருக்கும், ஆனால் லக்ஷ்மி மேலே நம்ம ஆசைப்படுவோம். அப்போ தான் அது நடக்காமல் போகிறது. அப்போது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் லக்ஷ்மியை நம்ம அடையிறதுக்கு முடியும். லக்ஷ்மிக்கு நம்ம எப்போ பிடிக்கும்னா நம்ம எண்ணங்கள் ஒஸ்தியாக இருக்கணும். அப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒஸ்தியான பொருட்கள் எல்லாம் லக்ஷ்மி. அப்போ நம்ம மனசும் ஒஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மிக்கு பிடிக்கும். நம்ம பண்ணுறது தப்பான வேலை, ஆனால் லக்ஷ்மி மேலே ஆசைப்படுறோன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதனால் இந்த லக்ஷ்மியை மனசில் வச்சுக்கோங்க. ஓம் நீ இரங்கா எனில் புகழ் ஏது தாகிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ, தாகிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகிற்கும் நீ தாயல்லவா, அம்பானி இரங்கா எனில் புகழ் ஏது. பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே அம்பா, பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே, நாற்கவியும் தொழுகும் நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பானி இரங்கா எனில் புகழ் ஏது. குபேர மகாலட்சுமி தாயாருக்கு ஓம் ரேதாகும் சிதின்வதே ஓம் அங்காரஹ கிரகாய ஸ்வாஹா அங்காரஹ கிரக பிரசாத பல சித்திரஸ்து புனகிரன்வக்ஸ்வாபதரம் யுவானவன்வாதாகம் சேது கிதந்து மேதாம். சனிதான் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தருபவர். சனிதான் ஒரு காரியத்தில் நமக்கு மெச்சூரிட்டி தர்றவர். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக வரும். எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியே இல்லாமல் நடந்துட்டு இருக்கோம்னு நமக்கு சிரிப்பு வரும். மெச்சூரிட்டி தருபவரே சனி தான். அதனால் சனி மேலே கோவிச்சிக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வாத்தியார் அவர். அதனால் சனீஸ்வரனை வேண்டிட்டு போதும், நம்ம பட்ட பாடலாம் எனக்கு போதும், நிறைய கிளாஸ் எடுத்துருச்சு காலம், இதுக்கு மேலே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வேண்டிக்கிற மாதிரி இந்த சனீஸ்வரனுக்குரிய இந்த நீல புஷ்பங்கள் மாதிரி எள்ளு தானியம்லாம் வச்சு ஹோமம் பண்ணுறோம். நிறைய ஜோதிட பதிவுகள் பார்ப்பீங்க. கருப்பு கலர் செருப்பு போடுங்க, மஞ்சள் கலர் என்ன போடுங்கன்னு. அதெல்லாம் வேற. வந்து விதய பிரஜாபதே அனத்ததேதான் என்யோ வித்வாஜாதானி பரிதாபபூவா பிரஸ்தரமாகி சேதாங்கிரோ பிதரவே சம்விதானம். ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு தன்னோ மித்ரச்சம் வருணः தன்னோபவத்வர்யமாம் தன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः மதுமாம் மதுவக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. விஷ்ணுமாயாவுக்கு ஜெய் ஜெய் விஷ்ணுமாயாவுக்கு.
தாயாருக்கு விஷ்ணுமாயாவுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு स्वामिने नमः ओम 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 चिगंबस्वामिने नमः ओम 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 वल्लीयच्छाय नमः ओम 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 भद्रकाली अंबिकाय नमः ओम 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 श्री गुड्डी स्वामिने नमः जय विष्णुमायावुक्कु जय ओम दुर्मनाय राज्यमादत्ते राजागं नाट्यो भादो मे मेदते जय पावंदो वैदेवानागुं सवाः जय वापिंगहान जय राजा होरि राजा राजा प्रतिनाहिने नमो विलंबय प्रमनाद कुमहे